அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா அவனுடைய அருட்பெரும் கிருபை புனிதமான இந்த வெள்ளிக்கிழமை இரவிலே அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டி இருக்கின்றான். துஆக்கள் கபூலாக கூடிய இரவாக இருக்குது. நம்முடைய பட்டோலிகள் கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சமர்ப்பிக்கக்கூடிய இரவாக இருக்கின்றது. அதற்காக அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய பட்டோலைகளில் நன்மைகள் மிகைத்திருந்தால் அவங்க உடனே அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்கிறாங்க, சந்தோஷம் அடைகின்றார்கள். அதே சமயத்தில் நம்முடைய பட்டோலைகளில் தீமைகள் மிகைத்திருந்தால் உடனே கண்மணி நாயகம் நமக்காக அந்த ரப்பிடத்திலே மன்றாடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு இரவில் நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். நம்முடைய துஆக்கள் எல்லாம் கபூலாக கூடிய நேரமாக இருக்கின்றது. அன்பர்களே, எவ்வளவோ பிரச்சனைகள், எப்படி எங்கு பார்த்தாலும் பிரச்சனைகள். இப்போ இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு எங்கே அப்படின்னு பார்க்கும் பொழுது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நாம் ஸலவாத் ஓதி அவர்களிடத்திலே நாம் மன்றாடும் பொழுது நிச்சயமாக நமக்கு அதில் அல்லாஹு தாலா நம்முடைய கவலைகளே அல்லாஹ் போக்கிடுவான். அந்த காலத்தில் வாழ்க்கையில் நம்ம பார்க்க ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னோடனே உடனே நியத்து வைப்பாங்க. என்ன நியத்து வைப்பாங்க? இத்தனை மிஸ்கீன்களுக்கு நான் உணவளிக்கின்றேன், அல்லது ஒரு வலியுடைய தர்பாருக்கு சென்று அவர்களுக்கு காணிக்கை நியத்து வைப்பாங்க. காணிக்கை நியத்து வைத்து, யா அல்லாஹ் இதை எனக்கு நீ சரிப்படுத்தி கொடுப்பாயே, ஆனால் உனக்கு நான் இந்த காணிக்கையை கொடுக்குறேன் அப்படின்னு. இப்போ எல்லாம் அந்த நினைவுகளை விட்டு தூரம் ஆயிட்டோம். அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பெரியோர்கள் நாதாக்கள் லேசாக வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. எந்த ஒரு எங்க பசி பட்டினியில் இருந்தாங்க. நாம சாப்பிட்ற மாதிரி பிரியாணி இருந்துச்சா? எதுவுமே கிடையாது. தண்ணிக்கு அலைந்தாங்க. பஞ்சங்கள் நிறைந்த காலம். அந்த பஞ்சங்கள் நிறைந்த காலத்துல அவர்களுடைய தேவையை எங்க சொன்னாங்க? இறை நேசர்களிடத்திலே சொன்னார்கள். அந்த இறை நேசர்களிடத்திலே அவர்கள் சென்று தங்களுடைய காரியங்களை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அன்பர்களே, அதை நாம அறியாதவர்களா இருக்கிறோம், தெரியாதவர்களா இருக்கிறோம். அவர்களுடைய ஈமான் பலமாக இருந்துச்சு. அதனால அல்லாஹு தாலா சிருஷ்டிகளை வசப்படுத்தி கொடுத்தான், காஃபிர்களை வசப்படுத்தி கொடுத்தான். அவ்வளவு கம்பீரமாக வாழ்ந்தார்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நாய்க்கு பேய்க்கு பயந்துட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். ஏதாவது ஒண்ணுன்னா நம்முடைய இது தாங்க முடியல. அவ்வளவு பலகீனமான ஈமான்ல நாம இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ அந்த அவர்களுடைய ஈமான் எப்படி இருந்துச்சு? அவர்கள் என்ன சொன்னீங்க? யா முஹையதீன். என்னங்க எப்படி கூப்பிடுவாங்க? யா முஹையதீன் கூப்பிடுவாங்க. இப்போ நாம எப்படி கூப்பிடுறோம்? அதெல்லாம் நாம் இறை நேசர்களை விட்டு, அல்லாஹ் வாலாக்களை விட்டு நாம கொஞ்சம் கொஞ்சமாக மறதியாளர்களா இருக்கிறோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நாம் அல்லாஹ்வை நமக்கு சதா போதித்து கொண்டிருக்கின்ற அந்த நல்லடியார்களை நாம மதிக்கவே தெரியலங்க. பெரியோர்களை மதிக்க தெரியல, சங்கைப்படுத்த தெரியல. நம்முடைய காரியங்கள் எங்க நபி நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. கண்மணி நாயகம் நமக்கு சொல்றாங்க, சிறியோர்களை கண்ணியப்படுத்துங்க, சிறியோர்களை அலட்சியப்படுத்திடக்கூடாது, பெரியோர்களை மதியுங்கள். நாம என்ன பண்றோம்? பெரியோர்களை நாம மதிக்கிறதே கிடையாது. நம்மை விட உயர்ந்தவர்களை, நம்முடைய வயசுல உயர்ந்தவர்களை, இல்முல உயர்ந்தவர்களை நாம மதிக்கிறதே கிடையாது. இப்போ அந்த மதிக்கிறது இல்லாததன் காரணமாக தான் நாம எல்லார்கிட்ட கையை கட்டி நிக்கிறோம், எல்லார்கிட்டையும் தலை குனிஞ்சு நிக்கிறோம், எல்லார்கிட்டையும் முகத்தாஜா நிக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், என்கிட்ட முகத்தாஜா இருங்கன்றான். நான் முகத்தாஜி இலையா இருக்கிறேன், உங்களுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்யக்கூடியவனா இருக்கிறேன். நாமும் அதை விளங்காதவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அதனால தான் இந்த சிரமங்கள், இந்த கஷ்டங்கள் போய் மொஹ்தாஜ் அல்லாஹ் கிட்ட ஆய் பாருங்கள். அந்த இறை நேசர்களை வசிலாவாக்கி கொள்ளுங்கள். இப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்க. அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கை கவலைகளை போக்கி சந்தோஷத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். நாமும் நம்முடைய நோக்கம் எல்லாம் என்ன இருக்கணும்? அன்பர்களே, பெற்றோர்களை மதித்தால் வாழ்வுங்க.
நாம கஷ்டம் சிரமம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். அந்த பெற்றோர்களை மதித்து வாழ்வோமையானால், அவர்களுக்கு கட்டுப்பட்டு வாழ்வோமையானால், அவர்களை சந்தோஷப்படுத்தி வாழ்வோமையானால், அன்பர்களே, இந்த துனியா அல்லாஹ் லேசாக்கி கொடுத்துடுறான். எந்த காலத்திலையும் அவன் சிரமப்படுறதே இல்லை. குடும்பத்திற்காக உழைத்தவர்களை, சேர்த்தவர்களை, அவர்கள் கண்ணியப்படுத்தினவர்களை அல்லாஹ் உயர்த்தி தான் காட்டுறான். எல்லார் முன்னாடியும் உயர்த்தி காட்டுவான். குடும்பத்தில் 4-5 பேர் இருக்கலாம், ஆனால் அவர்கள் குடும்பத்திற்காக, தன்னுடைய பெற்றோர்களை கண்ணியப்படுத்துவதற்காக அவர்கள் உழைப்பார்களே. ஆனால் அல்லாஹ் அதுல யார் உழைக்கிறாங்களோ அவர்களை கண்ணியப்படுத்துவான். அல்லாஹ் அந்த 5 பேர் இருக்கட்டும், அவர்கள் எல்லோரும் அந்த பெற்றோர்களை, அந்த பெரியோர்களை கண்ணியப்படுத்துவார்களே. ஆனால் அந்த 5 குடும்பத்தார்களையும் அல்லாஹு தாலா உயர்ந்த அந்தஸ்துல வைப்பான். அதனால நாம விளங்காதவர்களா இருக்கின்றோம். கணவன் மனைவி, மனைவி கணவனுக்கு கட்டுப்படணும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்றாங்க? சுஜூது செய்வதாக அல்லாஹ்வை தவிர மற்றவர்களுக்கு சுஜூது செய்வதாக இருக்குமே ஆனால் மனைவி கணவனுக்கு சுஜூது செய்ய வைப்பேன் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு. அப்ப எந்த அளவுக்கு கணவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. அதே சமயத்துல அந்த கணவன் மனைவியை எப்படி கண்ணியப்படுத்தணும்னு சொல்றாங்க. எப்படி பாதுகாக்கணும், எப்படி இஸ்ஸத்துப்படுத்தணும், எப்படி கண்ணியப்படுத்தணும். அன்பர்களே, இதுதாங்க இஸ்லாம். இஸ்லாம்னா நாம என்னென்னமோ விளங்கி கொண்டிருக்கின்றோம். இஸ்லாம் என்னங்க? இததாங்க லண்டன்ல அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து மாற்று மதத்தினர்கள் வந்துட்டாங்க. அவர்களுடைய அந்த ஈமானுடைய வாழ்க்கை என்னங்க இருக்கு அங்க லண்டன்ல? என்ன இருக்கு? என்ன தெரு ஸ்பீச் கிடையாது. எல்லாம் அவர்கள் வாழ்ந்த முறை நபியுடைய சுன்னத்து, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்றாங்க. அதை பார்த்து இஸ்லாம் ஆகுறாங்க அப்படின்னா இப்ப நமக்கு ஏன் அந்த நிலை? அதனால நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது நாம் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழணும். அவர்கள் எப்படி வாழ சொன்னார்களோ, அவர்கள் எப்படி மனைவியிடத்தில் இருக்க சொன்னார்களோ, மனைவி கணவனிடத்தில் எப்படி வாழ சொன்னார்களோ, பெற்றோர்கள் பிள்ளைகள் இடத்துல எப்படி இருக்கணும், பிள்ளைகள் பெற்றோர்கள் இடத்துல எப்படி இருக்கணும், சகோதரர்கள் இடத்துல எப்படி இருக்கணும், அண்ணன் தம்பிகள் எப்படி இருக்கணும், சகோதர சகோதரிகள் எப்படி இருக்கணும், பக்கத்து வீட்டாருடன் எப்படி இருக்கணும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பக்கத்து வீட்டாரோட சமாதானமா இருந்துக்கோ, அவர்களை நீ பகைச்சுக்காத. ஒரு சோறு எடுத்தா என்னங்க பக்கத்து வீட்டுக்கார், அவர்களை கண்ணியப்படுத்துங்கள். எந்த அளவுக்கு சொத்துல அவர் பங்கு கேட்டு விடுவாரோ என்று அச்சப்படும் அளவிற்கு இருக்கணுமா? இப்ப நாம எப்படி இருக்கிறோம் அன்பர்களே? அப்படி நாம் வாழ்வோமே ஆனால் நமக்கு தாங்க வாழ்வு. அல்லாஹ் கண்ணியப்படுத்தும். அல்லாஹ் நாம பார்க்கிறோம், வாக்கிங் போக சொல்ல பார்க்கிறோம், இன்னும் பெரிய ஆள ஒண்ணுமே கிடையாது, இல்மு ஜீரோ. வாக்கிங் போகும் பொழுது பார்க்கிற ஜீரோ. எவ்வளவு கண்ணியம் இருக்கு! ஒரு உடைக்கு, அந்த தொப்பிக்கு ஒரு மரியாதை இருக்கு, நாம பார்க்கிறோம். அதனால இஸ்ஸத்து கொடுக்கக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கின்றான். நம்முடைய வாழ்க்கை முறைகளை மாற்றும் பொழுது, நம்முடைய வாழ்க்கை முறைகளை எங்க போகணுமோ அங்க போகணும். எல்லா விஷயத்திற்கும் நமக்கு முக்கியமானது என்னன்னா இறை நேசர்கள். நாம அல்லாஹ்வுடைய கிருபையில இறை நேசர்கள தொடர்புல இருக்கோம். பெருமானார் சஹாபாக்களுக்கு ஏதாவது ஒண்ணு தேவைன்னா எங்க போனாங்க? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா ரசூலுல்லாஹ், எனக்கு இந்த தேவை இருக்கு, யா ரசூலுல்லாஹ் எனக்கு இந்த கவலைகள்ல இருக்கிறேன். நபி தீர்வு கொடுத்தார்களா இல்லைங்களா? எவ்வளவு லிஸ்ட் இருக்கு. ஆனா நாம ஏன் அப்படி இருக்கோம்? காதலால் நமக்கு அல்லாஹு தாலா இறை நேசர்களுடைய தொடர்புல வச்சிருக்கிறான். எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய தொடர்பு அல்லாஹ்வுடன் இருக்கு, நாம் துன்யாவுடைய தொடர்புல இருக்கிறோம். ஆனால் அவர்களுடைய பார்வையில இருக்கிறோம். அந்த பார்வை, அந்த தொடர்பை நாம் அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும். நமக்கு என்னன்னாலும் அன்பர்களே, அந்த நல்லடியார்கள் அவர்களிடத்திலே நாம் போய் சொல்லும் பொழுது அவர்கள் நமக்காக கையேந்த கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அதனால நம்முடைய நோக்கம் எல்லாம் அந்த ரப்புடைய நெருக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுடைய சொஹபத்துல நாம இருக்கணும். நம்முடைய தேவைகளை, அதற்கு தான் இந்த நாம ஜிக்ருடைய மஜ்லிஸ், அதற்கு தான் நாம லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல போறோம். ரப்பே, எங்களுடைய தேவைகள் லட்சக்கணக்கில் இருக்கு, தேவை உள்ளவர்களாகவே இருக்கிறோம். எங்கேயே கொண்டு நிறுத்திடாத.
எங்களுடைய தேவைகளை எங்கேயும் கொண்டு நிறுத்திடாத. எங்களுடைய நேரங்களை உன்னை அல்லாதவர்களுக்கு என்னை எங்களை மகத்தாஜ் ஆக்கிடாத. எங்கேயும் போய் நான் நிற்க கூடாது ரப்பே, உன்னிடத்துல நான் நிற்கணும். உனக்கு நான் ருக்கு செய்ய வேண்டும், சுஜூது செய்ய வேண்டும், உன்னிடத்திலே நான் நிற்க வேண்டும் அப்படின்னு நாம் அல்லாஹ் கிட்ட கேட்கணும். அல்லாஹ் கிருபை உடையவன், எது கேட்டாலும் அல்லாஹ் தரான். நபி போன வாரம் கூட சொன்ன நபிக்கு ஒரு நபி முற்காலத்து நபி அவர்கள் குதிரை, அவர்கள் வந்த ஒட்டகமோ குதிரையோ காணா போயிடுது. ஏங்க நபியுடைய குதிரை காணா போயிடுது. அல்லாஹ் அக்பர். இப்போ நபி என்ன உடனே எங்க போறாங்க பார்த்தா, வந்து வெளியில வந்து பார்த்தா, தோந்துட்டு வந்து பார்த்தா குதிரை கிடையாது. உடனே என்ன அவங்க சொன்ன அல்லாஹ் கிட்ட ருஜு ஆகுறாங்க, எல்லாம் என்னுடைய குதிரையை எடுத்துட்டு போயிட்டான், அவனை காட்டுன்னாங்க. நபி அல்லாஹ், அதாவது நபிமார்களுடைய துவாவை அல்லாஹ் உடனே கபூல் செய்வான். நபிமார்களுடைய அவர்கள் பதுவா செய்தாலும் உடனே அல்லாஹ் கபூல் செய்வான். அவர்கள் துவா உம்மத்தினருக்காக துவா செய்தாலும் உடனே கபூல் செய்வான். அந்த மாதிரி தான் பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்காக துவா செய்தால் உடனே கபூல் ஆகும். அதே டைம்ல பதுவா செய்தால் அதுவும் கபூல் ஆகும். அதனால நமக்கு என்ன எச்சரிக்கை செய்வார்கள், நல்லதையே சொல்லுங்க, நல்லதையே அவர்களுக்காக, அவர்கள் தவறுகளில் இருந்தாலும் அவர்களுக்காக கையேந்துங்கள். அதை தான் நம்முடைய ஷேகுமார்கள் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். இப்ப நாம என்ன செய்தி, அப்ப நபி அவங்க சொல்றாங்க, நபி அந்த குதிரை காணா போச்சுன்னு அல்லாஹ் கிட்ட கேக்குறாங்க. இப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ் அதான் நபி கேட்கிறாங்க, யாரு திருடிட்டு போனாலும், யார் என்னுடைய குதிரையை எடுத்துட்டு போனாலும் அந்த நபரை காட்டுன்னு கேட்கிறான். இப்ப அல்லாஹ் சொன்னா, உங்களுக்கு குதிரை வேணும்னா நான் தரேன், உங்களுக்கு குதிரை வேணும்னா நான் தரேன், ஆனா அந்த நபரை காட்ட மாட்டேன். எல்லாம் அந்த நபரை காட்டு, நான் அதற்கு தானே வந்திருக்கிறேன், திருடக்கூடாதுன்னு சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். அல்லாஹ் இலான்னு சொல்றதுக்கு தான் என்ன நீ அனுப்பி இருக்கிற. ஏவல்களை ஏற்று நடப்பதற்கும் விலக்கல்களை விட்டு தவிர்த்து கொள்வதற்கும் யார் அனுப்பின, அல்லாஹ் அனுப்பியிருக்கான். நபிமார்களை எதற்கு அனுப்பினா, நேர்வழி செலுத்துவதற்காக. அப்ப அந்த நபரை காட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன சொன்னான், நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி அந்த அடியா என்கிட்ட கேட்டான், அவனுடைய துவாவை கபூல் செய்துட்டேன், எல்லாம் நான் நபியுடைய குதிரையை எடுத்துட்டு வந்துட்டேன், என்ன நீ காட்டி கொடுத்துறாதுன்னு கேட்டான், அவனுடைய துவாவை கபூல் செய்துட்டேன். அல்லாஹ் எவ்வளவு கிருபை உடையவன் பாத்தீங்களா. நான் போன வாரம் கூட சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்கு. ஆதலால் நண்பர்களே, நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா கபூல் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது மனம் உருகியவர்களாக நம்முடைய தேவைகள் என்னென்ன இருக்கோ அந்த தேவைகளை எல்லாம் அந்த ரப்பிடத்தில் சமர்ப்பித்தவனாக, யா அல்லாஹ் நான் இந்த தேவைகள் இருக்கிறேன், யா அல்லாஹ் இந்த கஷ்டத்தில் இருக்கிறேன், இந்த சிரமத்தில் இருக்கிறேன், நீ என்ன இஸ்ஸத்துப்படுத்து, நீ என்ன கண்ணியப்படுத்து, உன்னை விட்டா எனக்கு வேறு வாசல் இல்லை. அந்த ரப்பிடத்தில் கேளுங்கள், நிச்சயமாக அல்லாஹு தஆலா கபூல் செய்றான். நாமோ லா இலாஹ இல்லல்லாஹ் நாம சொல்ல போறோம். லான்னா என்னங்க அர்த்தம், லான்னா என்ன அர்த்தம், இல்லைன்னு அர்த்தம். லான்னா என்ன அர்த்தம், இல்லைன்னு அர்த்தம். திரு கலிமாவை நாம சொல்றோம், அல்லாஹ் என்ன சொல்றான், லான்னு முதல்ல சொல்றான். லா இலா, வணக்கத்திற்குரியவன், தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை, இல்லைன்னு சொல்லு. எதை சொல்லுது, அதோடு மட்டும் லா இலா இல்லா அல்லாஹ். பாத்தீங்களா, கடைசியில எங்க இல்லல்லா, சகல என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய நீங்க யாரும் இல்லை, இல்லல்லா. இப்ப நாம நம்முடைய தேவைகள் தேவைப்படும் போது நாம என்ன சொல்லணும், ஒரு நிஸ்பத் வரும்போது இந்த நிஸ்பத் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாது, இந்த நிஸ்பத் சுயமாக என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யாது, அல்லாஹ் தான் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்றான். இந்த உணர்வு நமக்கு வரணும். அப்போ இது பாருங்களேன், நமக்கு ஒரு காலில் முள்ளு குத்திடுச்சு அப்படின்னா நாம என்ன சொல்லணும், அல்லாஹ்னு சொல்லணும். அதை தானங்க நமக்கு கற்றுக் கொடுத்துரு. அல்லாஹ் காப்பாற்றுவானாக. அந்த ஒரு சிறு முள்ளுகள் கூட நம்மில் படாமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதே மாதிரி நமக்கு ஒரு இஸ்ஸத்து கம்மியா வந்துடுச்சுன்னா, ரப்பே
என்னை காப்பாத்துனா அல்லாஹ் காப்பாற்றக்கூடியவனா, கண்ணியப்படுத்தக்கூடியவனா இருக்கிறான். நம்முடைய உள்ளம் அந்த ரப்பிடத்துல இருக்கணும். நம்முடைய உள்ளம், நம்முடைய தேவைகள் அந்த ரப்பிடத்துல கேட்கணும். நிச்சயமாக அல்லாஹ் கபூல் செய்வான். அதற்கு தான் திரும்பவும் அந்த நபியுடைய சம்பவத்தை நான் உங்களுக்கு ஏற்றி வைக்கிறேன். அதனால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் பொழுது உருக்கமான முறையில் நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் பூர்த்தி செய்யும். யா அல்லாஹ், இந்த சிரமங்கள் இருக்கு யா அல்லாஹ், இதை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடு யா அல்லாஹ், இந்த சிரமங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடு யா அல்லாஹ், இந்த கவலைகள் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கு யா அல்லாஹ், கவலைகளோட வந்திருக்கிற ரப்பே அந்த கவலைகள் எல்லாம் நீ போக்கிடு யா அல்லாஹ். ஃபாலம் அன்னஹு அஃலல் ஸிக்ர் லா இலாஹ இஸ்ஸத்தா வச்சுடு யா அல்லாஹ். எப்படி எங்களை நீ கேவலப்படுத்திடாதே யா அல்லாஹ், சிஸ்டிகள் முன்னால் எங்களை நீ நிற்க வச்சிடாதே யா அல்லாஹ், சிஸ்டிகள் முன்னால் எங்களை நீ முகத்தாஜ் ஆக்கிடாதே யா அல்லாஹ். நீ முகத்தாஜ் இலைஹியா இருக்கிறப்பே தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இலா உன்னை தவிர யாரும் இல்லை யா அல்லாஹ். ரப்பே உன்னிடத்தில் எங்களுடைய தேவைகளை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் யா அல்லாஹ். ரப்பே எங்களுடைய தேவைகளை லேசாக்கிடு யா அல்லாஹ். இந்த துனியாவுடைய வாழ்க்கை எங்களுக்கு நீ லேசாக்கி கொடுத்துடு யா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், நாங்கள் உன்னுடைய அடியார்கள் யா அல்லாஹ். ரப்பே உன்னுடைய ஹபீபுடைய உம்மத்தினர் யா அல்லாஹ். ரப்பே எங்கள் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பே அவர்கள் மூமின்கள், அவர்களுடைய உம்மத்தில் மூமின்களுடைய காலில் முள்ளு குத்துனா அவங்க தாங்க மாட்டாங்க யா அல்லாஹ். ரப்பே ஹரீசுன் அலைக்கும் பில் மோமினீன ரவுஃபுர் ரஹீம் நீ குர்ஆன்ல நீ சொல்றிய யா அல்லாஹ். ரப்பே அந்த நபியின் பொருட்டால் எங்களுடைய துஆக்களை கபூல் செய்ய அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸை நீ கபூல் செய்ய அல்லாஹ். ரப்பே வயோதிகர்கள் இருக்கிறாங்க யா அல்லாஹ். ரப்பே சிறுவர்கள் வந்திருக்கிறாங்க யா அல்லாஹ், தூரத்திலிருந்து வந்திருக்கிறாங்க யா அல்லாஹ். ரப்பே இந்த மஜ்லிஸில் கலந்து கொள்ள வேண்டும், துஆக்கள் கபூலாகணும்னு வந்திருக்கிறாங்க யா அல்லாஹ். அந்த நல்லடியார்கள் பொருட்டால் எங்களுடைய துஆக்களை கபூல் செய்ய அல்லாஹ். உன்னுடைய நல்லடியார்கள் பொருட்டால் எங்களுடைய துஆக்களை கபூல் செய்ய அல்லாஹ். பலா முசீபத்துகளை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடு யா அல்லாஹ். நோய் நொடிகளை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடு யா அல்லாஹ். எந்த விதமான பிரச்சனைகளும் சிரமங்களும் இல்லாமல் பாதுகாத்துடு யா அல்லாஹ். ரப்பே துஆ கேட்க சொன்னாங்க யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸ்ல. ரப்பே யா அல்லாஹ், குறிப்பாக நம்முடைய மஸ்ஜித் அக்கௌண்டன்ட் இம்தியாஸ் அவர்களுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் ஆஃபியத்தை சலாமத்தை கூடிய அல்லாஹ், சரீர சுகத்தை கூடிய அல்லாஹ், நீடித்த ஆயிலக்கூடிய அல்லாஹ். ரப்பே அவர்கள் எந்த ஒரு அவர்களுடைய குடும்பத்தார்கள் நீ ஆபாதா வச்சுடியா அல்லாஹ். அவர்கள் சந்தோஷமான முறையில் பள்ளிவாசலுக்கு அவருக்கு கிதுமத்து செய்யணையா அல்லாஹ். நீ அவரை தேர்ந்தெடுத்திருக்கிற ரப்பே அவருடைய குடும்பத்தார்களை சலாமத்தா வச்சுடியா அல்லாஹ். அதே போல் யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் வியாதியஸ்தர்களாக இருக்கின்றார்களோ பரிபூர்ண ஷிஃபா கூடிய அல்லாஹ். ஷிஃபா கொடுக்கக்கூடிய இலா உன்னை தவிர யாரும் இல்லை யா அல்லாஹ். ரப்பே மாத்திரை அது ஏமாற்றக்கூடியதாக இருக்கு யா அல்லாஹ். மாத்திரை ஏமாத்திரைன்னு எங்கள் ஷேக் நாயகம் சொல்லுவாங்க யா அல்லாஹ். ரப்பே அந்த மாத்திரையிலேருந்து ஷிஃபா கொடுக்கக்கூடிய இலா உன்னை தவிர யாரும் இல்லை யா அல்லாஹ். ஷிஃபா அடங்கலும் உனக்கு சொந்தமானது யா அல்லாஹ். லைஸ லஹா மின் தூனில்லாஹி காஷிஃபா நீ சொல்றே யா அல்லாஹ். ரப்பே ஷிஃபா உன்னை தவிர வேறு எதற்கும் நீ சீரும் சிறப்புமாக நடத்திக்கூடிய அல்லாஹ். அதற்காக ரப்பே அவர்கள் நேற்று வாழைப்பழம் அவங்க கொடுக்குறாங்க யா அல்லாஹ். ரப்பே அவர்களுடைய திருமணத்தை நீ சீரும் சிறப்புமாக நடத்திக்கூடிய அல்லாஹ். எந்த ஒரு மன கஷ்டம் சங்கடமும் இல்லாமல் சிரமமும் இல்லாமல் நீ ஆக்கி கொடுத்துடியா அல்லாஹ். ரப்பே அந்த மணமக்களுடைய உள்ளங்களை நீ ஒன்றுபடுத்திடியா அல்லாஹ். அந்த மணமக்கள் வாழ்வாங்கு ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துடியா அல்லாஹ். அவங்க குடும்பத்தார்கள் எல்லோரும் சந்தோஷம் அடையக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ், அதே போல் நேர்ச்சைக்காக ரப்பே யார் எல்லாம் செலவு செய்திருக்கின்றார்களோ யாரெல்லாம் பங்கெடுத்து கொண்டிருக்கின்றார்களோ ரப்பே யா அல்லாஹ் அந்த மக்களை ஆபாதா வை யா அல்லாஹ். ரப்பே அவர்கள் மேலும் மேலும் நற்காரியங்கள் செய்யணும் யா அல்லாஹ். ரப்பே சந்தோஷமான முறையில் அவர்கள் நற்காரியங்கள் செய்வதற்கு நீ கிருபை செய்ய அல்லாஹ். அவர்களுடைய குடும்பத்தார்கள் அனைவர்களையும் ஆஃபியத்தாக சலாமத்தாக வச்சுடியா அல்லாஹ். யா அல்லாஹ், ரப்பே கணவன் மனைவிக்குள் பரஸ்பர ஒற்றுமையை கொடுத்துடியா அல்லாஹ். பாசத்தை கொடுத்துடியா அல்லாஹ். நேசத்தை நீ கொடுத்துடியா அல்லாஹ். அந்த உள்ளங்களை ஒன்றுபடுத்திடியா அல்லாஹ். ரப்பே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள் பரஸ்பர ஒற்றுமையை நீ குடியா அல்லாஹ். பாசத்தை குடியா அல்லாஹ். நேசத்தை குடியா அல்லாஹ்.
ரப்பே இந்த குடும்பத்தார்களை ரப்பே அவர்களை விட்டு ரப்பே அவர்களிடத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திடாதே யா அல்லாஹ். அதை கொண்டு ரப்பே உன்னை விட்டு தூரமாகக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கிடாதே யா அல்லாஹ். ஒற்றுமையை அதிகப்படுத்தக்கூடிய அல்லாஹ், குடும்பத்தில் சந்தோஷத்தை அதிகப்படுத்தக்கூடிய அல்லாஹ். ஹாஜத்தரவா உன்னை தவிர யாரும் இல்லை யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஆட்சியாளர்களுடைய சூழ்ச்சியை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். முஸ்லீம்களுக்கு சாதகமான ஆட்சியாளர்களை கூடிய அல்லாஹ். உன்னை நின்று வணங்குவதற்கும் இபாதத்தில் ஈடுபடுவதற்கும் ரப்பே உன்னுடைய நெருக்கத்தை பெறுவதற்கும் எங்களுக்கு ஆட்சியாளர்களை ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ். உலக ஆசாபாசங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். உலக ஆசாபாசங்களை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். கேளிக்கைகளை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். உலக ஆசைகளை விட்டு எங்களை நீ பாதுகாத்துடியா அல்லாஹ். இந்த துனியாவை எங்களுக்கு லேசாக்கி கொடுத்துடியா அல்லாஹ். யாரிடத்திலும் எங்களை நீ கையேந்த வச்சிடாதயா அல்லாஹ். நாங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் எங்களை நீ கண்ணியப்படுத்திடியா அல்லாஹ், இஸ்ஸத்து படுத்திடியா அல்லாஹ். படிக்கக்கூடிய எங்களுடைய பிள்ளைகள் யார் யாரெல்லாம் படித்து கொண்டு இருக்கின்றார்களோ உயர்ந்த படிப்புகளை உயர்ந்த வேலைகளை நீ கொடுத்துடியா அல்லாஹ். கண்ணியமாக வச்சுடியா அல்லாஹ். ஈமானோட வச்சுடியா அல்லாஹ். எல்லோரும் ஈமானோட வாழ செய்துடியா அல்லாஹ். ஈமானோட வெற்றியாளர்களாக நாங்கள் வரணும் யா அல்லாஹ். எங்களுடைய கபருடைய சக்கராத்துடைய வேதனையை லேசாக்கிடியா அல்லாஹ். சக்கராத்துடைய நோயை லேசாக்கிடியா அல்லாஹ். ரப்பே சக்கராத் ரப்பே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திருக்கலிமாவை நாங்கள் மொழியக்கூடியவர்களாக ஆக்கிடியா அல்லாஹ். எங்கள் அனைவர்களுக்கும் நீடித்த ஆயுளக்கூடிய அல்லாஹ். இந்த துன்யாவுல உலகத்தில் அதிகம் நீடித்த ஆயுளையும் அதிகம் நன்மைகள் செய்யக்கூடியவர்களாக எங்களை ஆக்கிடியா அல்லாஹ். கபருடைய வாழ்க்கையை லேசாக்கிடியா அல்லாஹ். கபருடைய கேள்வி கணக்கை லேசாக்கிடியா அல்லாஹ். மாஷருடைய கேள்வி கணக்கை எங்களுக்கு லேசாக்கிடியா அல்லாஹ். ரப்பே மறுமை வாழ்க்கை எங்களுக்கு சிறப்பாக்கி வச்சிடியா அல்லாஹ். கண்மணி நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். உன்னுடைய நல்லடியார்களை இறைநேசர்களை உத்தம சஹாபாக்களை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை கூடிய அல்லாஹ். எங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் கூடிய அல்லாஹ். உன்னுடைய லிகாவை எங்களுக்கு கூடிய அல்லாஹ். இந்த நன்மைகளை எல்லாம் ரப்பே எங்களுடைய உஸ்தாத் நாயகம் அவர்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சிடியா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சிடியா அல்லாஹ். குறிப்பாக எங்களுடைய ஷேகுமார்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சிடியா அல்லாஹ். ரப்பே உன்னுடைய நல்லடியார்களுடைய ரூஹுக்கு ஏற்றி வச்சிடியா அல்லாஹ். அந்த நல்லடியார்கள் பொருட்டால் எங்களுடைய துவாக்கள் அனைத்தையும் கபூல் செய்ய அல்லாஹ். சல்லி யா ரப்பி அலன் நபி சையதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.